பிஹெச்டி தமிழ் வந்து திருவள்ளுவர் ஆர்ட்ஸ் காலேஜ் படிச்சிட்ருக்கேன். ஏஎம் ஆயுஷ் கிளினிக் வந்து நான் இப்போ 3 மாதமாக வந்துட்டுருக்கேன். எனக்கு வீசிங் ப்ராப்ளமும் மூக்கில் சத வளர்ச்சி இருந்தது. இதுக்கு முன்னாடி நான் சேலம்லாம் நிறையா ஆயுர்வேதிக்கும் பார்த்துருக்கேன், அலோபதியும் பார்த்துருக்கேன். அலோபதியில் வந்து இது ஆப்ரேஷன் பண்ணால் தான் சரியாகும்னு சொன்னாங்க. ஆனால் ஆப்ரேஷனுக்கு பயந்துட்டு சரி வேணாம், அது ஆப்ரேஷன் பண்ணாலும் திரும்ப வரும்னு தான் சொன்னாங்க. அதனால் நான் வேணான்ட்டு ஆயுர்வேதிக் போனேன். வேறு ஒரு இடத்துக்கு சேலத்தில் போயிட்டு இருந்தேன். அங்கே போய் நிறைய மெடிசன் சாப்பிட்டேன். அப்பப்போ அடிக்கடி போய் பார்ப்போம். ஆனால் அப்போ அது சரியே ஆகலை. இங்கே வந்து என் ஃப்ரெண்டு மூலிமா நான் இங்கே வந்தேன். மேமை பற்றி சொன்னாங்க. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். நான் ஃபஸ்ட்டு வந்தேன். வீசிங் ப்ராப்ளம் நிறையா இருந்தது. பஃபெல்லாம் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அந்த பஃபெல்லாம் இல்லாத மாதிரி நிறையா நம்ம வந்து மற்ற இடத்துக்கு போனோம்னா வெறும் டேப்லெட் மட்டும் தான் கொடுத்து அனுப்புவாங்க. ஆனால் இங்கே வந்து நமக்கு உடம்பு முழுக்க எல்லாமே ட்ரீட்மெண்ட் பண்ணதுனால அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. நல்லா குணமாகுது. அதாவது நீராவி குளியல் கொடுப்பாங்க. மூக்கில் அந்த சதை வளர்ச்சிக்கு நசியம் கொடுத்தாங்க. எண்ணெய் விட்டு அந்த சதை குறையிறதுக்கு கொடுத்தாங்க. இப்போ அது கொடுத்தது வந்து அந்த சதை வளர்ச்சி பிரச்சனையே இல்லை. எப்போவுமே மூக்கடைச்ச மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் நல்லா கிளியராக பேசுகிறேன். நல்லா இருக்குது. நீராவி குளியல் கொடுத்தாங்க, மசாஜ் எல்லாமே கொடுப்பாங்க. எண்ணெய் போட்டு முதுகு பின்னாடியெல்லாம் நல்லா தேய்ச்சி விடுவாங்க. அது கொடுக்குறதுனால நமக்கு அந்த எண்ணெய் நுரையீரல் வரைக்குமே போய் நமக்கு நல்ல நுரையீரல் ஃப்ரீயாக காற்று வர்ற மாதிரி இருக்கும். நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுத்து நான் இப்போ நல்லா குணமாயிட்டேன். அதுக்காக நீங்களும் கண்டிப்பாக வரணும்னு நான் சொல்கிறேன். அதாவது அவங்க ட்ரீட்மெண்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் போய் பல இடத்துல பார்த்துருப்பீங்க. நீங்களே இங்கே வந்த வேண்டி அதை உணர்வீங்க. நான் உணர்ந்ததுனால இது ப்யூர் ஆகிடுச்சுங்கிறதுனால நீங்களும் பயனடையணும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து ஏஎம் ஆயுஷ் கிளினிக் வாங்க. மேம் நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க. நல்லாவே ட்ரீட்மெண்ட் இருக்கும். ஒரு டாக்டர்கிட்ட வரோங்கிற ஒரு தயக்கம் இல்லாமல் நீங்கள் நம்ம சகோதரி மாதிரி பழகுவாங்க. நீங்கள் வந்து நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ஏஎம் கிளினிக் வந்து நீங்கள் ஆயுஷ் கிளினிக் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்குவாங்க.